ஆமென். வலது புற இடது பார்த்து உங்கள் மனதை உங்கள் ஆவிய பரலோகத்துக்கு அடுத்த காரியத்துல வைங்கன்னு சொல்லுங்க. Or enjoying my preaching? ஒருத்தர் கூட ஏசுன்னு சொல்ல மாட்டேன். தமிழ் தெரியாது, நீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதோ? என் பிரசங்கத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களா? மத்தேயு 5 பரலோகத்துக்கு அடுத்த பிரசங்கம் ஆரம்பிக்கிறாரு. 6 பரலோகத்துக்கு அடுத்த பிரசங்கம். 7 பரலோகத்துக்கு அடுத்த பிரசங்கம். அவர் கடைசி வரைக்கும் பரலோகத்துக்கு அடுத்ததாயா மக்களுக்கு சொன்னாரு. மத்தேயு 5 பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே திருப்புங்களேன். மத்தேயு 5 அதான் மலப்பிரசங்கம். மலப்பிரசங்கத்துல ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது. இப்ப மத்தேயு 5 2 3 வாசிக்க போறோம். சத்தம் போட்டு வாசிக்கணும். 1 2 3 வாசிங்க. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். அவர் பிரசங்கம் ஃபர்ஸ்ட் இதுதான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள். இன்னைக்கு அப்படியே எளிமையாகவே இருக்கிறோம். ஐயா, ஆவியில எளிமையா? சிம்பிளிசிட்டி இன் ஸ்பிரிட். இந்த ஆவியில வாழ்கிற வாழ்வு தான் பரலோக ராஜ்யம் அவர்களுக்குடையதான். ஏமேன், ஏமேன். நான் எளிமையா வாழ்றேன், ஒரு குடிசை போட்டுக்கிட்டு ஒரு ஓட்ட சைக்கிள்ல நான் எளிமையா இந்த பூமியில வாழ்ந்து இயேசுவை மகிமைப்படுத்த போறேன் என்பது இயேசு சொன்ன உபதேசம் அல்ல. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான் ஆகும்படி இயேசு தரித்திரர் ஆனார். இயேசு பிரசங்கத்தை ஆரம்பிச்சோனே தேவாலயத்துல தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திறந்தார். ஏசாயாவின் புஸ்தகம் வந்தது. கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப இயேசுவின் பிரசங்கம் யாருக்கு? தரித்திரருக்கு. தரித்திரர் என்றால் பொருளாதாரத்தில் மாத்திரம் தரித்திரர் அல்ல, விசுவாசத்திலே தரித்திரர், இயேசுவை குறித்த அறிவிலே தரித்திரர், இயேசு செஞ்சு முடிச்சாரே அதை புரிந்து கொள்ளாத தரித்திரர். அவர்களுக்காகத்தான் இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆமென். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் யாருடையது? அவர்களுடையது. ஓகே, இப்போது 10ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். 1 2 3 சத்தம் போட்டு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். நீதி நிமித்தம் என்ன பண்றவங்க? ஐயா, யாராவது ஏதாவது ஒரு விதத்துல துன்பம் இருக்கு, உங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியா நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார். ஏதாவது ஒரு விதத்துல துன்பப்படுறீங்க இல்லையா? அந்த துன்பம் தான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற வழி வாசல். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. உபத்திரவம் நல்லது. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை, பொய்யான வார்த்தைகள் நல்லது. கீழே வாசிக்கிறோம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களே, ஆனால் அழுங்க, பெருமிச்சு விடுங்க. நான் எவ்வளவு நல்லது பண்ணேன், எவ்வளவு உனக்கு உதவி பண்ணேன், என்ன குறித்து இப்படிலாம் சொல்றானையா? ஐயா, என்னையா நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க? அப்படி சொல்லலையா ஏசு? அப்படி சொல்லல. சந்தோஷப்படுங்கன்னு கூட சொல்லல. சந்தோஷப்பட்டு களிகூறு.
இதுக்கு மட்டும் என்ன வருதுன்னா, அங்க பார்த்தோம் பரலோராஜ்யம் அவர்களுடையது, பரலோராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு ஒவ்வொரு வார்த்தை நீங்க கவனிக்கணுங்க. இதுக்கு மட்டும் என்ன வருதுன்னா, பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்குமா? கொஞ்சமா இருக்குமா, மிகுதியா இருக்குமா? கரங்களை தட்டுங்க. பரலோகத்தில் உங்கள் பலன், எனக்கு டாடி தரப்போகிற பலன். யாருக்கு பலன் தரப்போகிறார் டாடி? அந்த இயேசுவின் நிமித்தம், இயேசுவின் சத்தியத்தின் நிமித்தம், விசுவாசி ஆனது நிமித்தம் நிந்திக்கப்படுறீங்க, துன்பப்படுறீங்க, பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் மேல் பொய்யாய் சொல்றாங்க. அந்த நேரத்தில் நீங்க அழுதீங்கன்னா, அந்த நேரத்தில் உங்க விசுவாசத்துல இல்லாட்டி, அந்த நேரத்தில் நீங்கள் புலம்பல் பாடல் பாடிக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் you are missing the mark, you lose the reward from heaven, in heaven. ஹலோ, are you here? இங்க இருக்கிறீங்களா? தலையாட்டாதீங்க. என்ன தலையாட்டு போமே நீங்க? ஏதாவது பேசு. வசனத்தை பாருங்கயா. I bring your spirit to the kingdom connection. நம்முடைய ஆவிய பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்துல இன்று தேவன் கனெக்ட் பண்ணுகிறார். இந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது, இந்த கனெக்ஷன் மனசுல, ஆவியில, நியாயப்பிரமாணத்தின் காரியத்துல சிந்தையின் காரியம் கிடையாது, ஆவியின் காரியம் கிடையாது. ஆனால் கிறிஸ்து உங்களை ரட்சித்த உடனே அந்த பிகினிங் உங்க மனசுல ஏற்பட்டது, உங்கள் ஆவியில ஏற்பட்டது, உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது, உங்கள் மனது தேவனிடத்தில் திரும்பினது. எகிப்தை விட்டு வெளியே வந்த போது அவர்கள் சரீரத்திலே வெளியே வந்தார்கள். அவர்கள் ஆவியோ, அவர்கள் மனதோ, அவர்கள் பெற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்தில் உபதேசமாய் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் பெற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்தில் மனதுக்கு அடுத்த காரியம், ஆவிக்கு அடுத்த காரியத்தை மோசே சொல்லவில்லை, தேவன் மோசேயின் மூலம் கொடுக்கவில்லை. ஆனால் புதிய உடன்படிக்கை இயேசு வர போறாரு. அந்த புதிய உடன்படிக்கை இயேசுவின் மூலம் பண்ண போறேன். அந்த புதிய உடன்படிக்கையில என்னுடைய பிரமாணத்தை, அதாவது இயேசு போதிக்கிற போதனைய மனசுல வச்சு இருதயத்தில் எழுதுவேன். அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். இதான் புதிய உடன்படிக்கை. நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையின் ஜனம், இயேசுவின் ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கையின் ஜனம். ஆகவே we are more than old covenant people. Hallelujah. மனது, ஆவி. சொல்லுங்க, இங்க வைங்க. என் மனதே, சொல்லுங்க, என் மனதே பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் நான் நிலைநிறுத்தப்பட ஒப்பு கொடுக்கிறேன். இங்க வைங்க. என் ஆவியே பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் என் ஆவியை நிலைநிறுத்துகிறேன். கீழே பார்க்காத, மேல பாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எதை வாங்கலாம், எதை விற்கலாம், யாரை கெடுக்கலாம். விசுவாசிக்கு தான் பண்ணு, விசுவாசிகளுக்கு தான் பேசி, யாரை கெடுக்கலாம், யாரை தூசிக்கலாம். நியாயப்பிரமாணத்துக்காரனுக்கு மாற்றம் வராது, மனஸ்தான் வராது. அவன் சரீரத்துக்கு அடுத்த பிரசங்கத்தையே கேட்கிறவன். ஊழியனும் மாற மாட்டான், ஜனங்களும் மாற மாட்டார்கள். ஹல்லேலூயா. அதுல இருக்கிறீங்களா? எதுல? 5ல 13 வசனம். எல்லாரும் என்ன பாருங்க. Listen, look unto me. இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது வேர்டு. நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க? உப்பு தாயா. உலகத்துல உப்பு இல்லாட்டி போச்சு எல்லாம். உப்பு இல்லாட்டி சப்புன்னு இருக்குயா. நீங்க தாயா உலகத்துக்கு ருசின்னாரு. நான் என்ன ருசியை கொடுக்கணும் உலகத்துக்கு? என்ன ருசியை கொடுக்கணும்? என்ன ருசியை கொடுக்கணும்? ருசி முதலாவது நான் கொடுக்கிற ருசி ஆவியின் கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம்,
இச்சை அடக்கம். இந்த ருசிய நான் மக்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் தான் பூமிக்கு ருசி. ஐயா, அவங்க வீட்டுக்காரருக்கு இந்த ருசியை கொடுக்கணும். சாந்தமா இருக்கணும். உங்க மனைவிக்கு அன்பு என்ற ருசிய கொடுக்கணும். உங்க குடும்பத்துல இந்த 7 ருசி இருந்துச்சுன்னா அதுதான் கையை தட்டுங்க, பரலோக குடும்பம். இப்ப எது உப்பு கூட போச்சா, காரம் கூட போச்சா, புளி கூட போச்சா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த ருசி இல்லைன்னு குழம்பு ருசியை சொல்லல, ஆவியின் கனி வருது இல்ல, அந்த ருசியில எந்த ருசி இல்லை. கொஞ்சம் அப்படி கண்ணை மூடி பாருங்களேன். ஐயா, இந்த ருசி என்கிட்ட இல்லையா, ஐயா சாந்தம் எனக்கு வேணுயா, சமாதானம் வேணுயா, நற்குணம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குயா, ஐயா இன்னைக்கு பிரசவத்தை கேட்கிறேன், எனக்கு நற்குணம், நான் குணசாலியான ஸ்திரின்னு வேதம் சொல்லுதியா, நான் குணசாலியான ஸ்திரியா இருக்கணுயா. குணப்படாத குணப்படாத புருஷன், குணப்படாத மனைவி இருக்கக்கூடாதியா. நான் பூமிக்கு ருசி, உப்பு. வலது எனக்கு பார்த்து சொல்லுங்க, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் சொல்லுங்க. அதுல பாருங்க, அதுல ஒரு வாணியம் கூட வருது. ஐயா, உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும். ஐயா, கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை யூஸ் பண்ண விரும்புகிறார். ஊழியத்தில் யூஸ் பண்ண விரும்புகிறார். உங்கள் அலுவலகத்தில் யூஸ் பண்ண விரும்புகிறார். உங்கள் நெய்பர்ஸுக்கு யூஸ் பண்ண விரும்புகிறார். வேதனையோடு இருப்பவர்களுக்கு, குறைவில் இருக்கிற மக்களுக்கு, சஞ்சலத்தோடு இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை உங்கள் வாயின் மூலம் சொல்லி அவர்களை ரட்சிப்பதற்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் ருசியில் இருந்தால்தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். ருசியானது சாரமற்று போனால் அங்க அதை பாருங்க, அதை எச்சரிப்பை பாருங்க, வெளியே கொட்டப்படுவது. வெளியே என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு வெளியே கொட்டப்படுவதற்கும் வெளியே தான் இருள் இருக்கு. அப்படிதானே? சபைக்கு வெளியே இருள் இருக்கு. சபைக்கு வெளியே உலகம், உலகத்தின் அறிவு, உலகத்தின் செயல்பாடு இருக்கு. உள்ளே ருசி கொடுக்காவிட்டால் வெளியே கொட்டப்படுவதற்கும் வெளியே மனுஷனால், சாத்தானால், இந்த வார்த்தையை மன்னிக்கணும் இருக்கு, அதனாலதான் சொல்றேன், மிதிக்கப்படுவதற்கும் ஏதுவா. Praise Jesus. அப்படியே வச்சுக்கிறீங்களா? 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 2 3 வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க உலகம். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த போதனை ஆரம்பிச்சு உலகத்துல எப்படி இருக்கணும், பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்க உலகத்துல எப்படி இருக்கணும் உபதேசத்தை கொடுக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீர்கள்? வெளிச்சமா இருக்கிறீர்கள். என்ன வெளிச்சம் ஐயா? சபைக்கு என்ன வெளிச்சத்தை கொடுக்கணும்? இன்னைக்கு அநேக சபைகள்ல இந்த வெளிச்சம் கொடுக்கப்படவில்லை. சொல்வதற்கு மன்னிங்க, இப்போது வெளிப்பாடுகளை கொடுத்து வருகிறார். வெளிச்சம் என்றால் யார்? இயேசுதான் வெளிச்சம். வெளிச்சத்தை யாருக்குள் தேவன் வைத்திருக்கிறார்? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தம்முடைய குமாரன் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளி. இயேசுவின் முகத்துல தான் மகிமையின் அறிவாகிய ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி, தேவனுடைய சாயலாய் இருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை என்னாக்கிட்டான்? குருடாக்கி விட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவி மனது. இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவங்க, அந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்க ஆவிக்கு அடுத்த காரியத்தை, மனதுக்கு அடுத்த காரியத்தில் வெளிச்சம் இல்லாதவர்கள். இவர்கள் சுவிசேஷத்தின் வெளிச்சம் இல்லாதவர்கள். நல்ல வசனத்தை போதிக்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க.
எத்தனை சொன்னது நல்லா விளங்குறீங்க? நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்க என்று சொன்னார். யாரைத்தான் யாரை கொண்டு தேவன் இந்த உலகத்துக்கு ஒளியை கொண்டு வந்தார்? இயேசுவை கொண்டு, இயேசுவின் சுவிசேஷத்தை கொண்டு. உங்களுக்குள்ள ஒரு தீபம் ஏற்றப்பட்டது, உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. அது எதற்குள் உயிர்ப்பிக்கப்பட்டது? இயேசுவை குறித்த பிரசங்கத்தில் உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. உங்கள் ஆவி இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது. இப்ப நீங்க எதுல இருக்கிறீங்க? we are in the marvelous light. ஆச்சரியமான ஒளி. இயேசுவிடத்திலே சபை இருக்கிறது, நீங்கள் இருக்கிறீர்கள், நான் இருக்கிறேன், நாம் இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் இருக்கிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க. நான் ரொம்ப கன்ஃபஸ் பண்ணிட்டே வரேன். பாசமா டெத் அன்வர்ஷனில் அந்த வார்த்தை வந்துச்சு, அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பிளஸட் பணிகள் மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, மறைந்திருக்க மாட்டாதுன்னு ஒவ்வொரு வார்த்தை நிச்சயம். இனிமேலும் இதுவரைக்கும் மறைச்சு வச்சிருந்தாரு, இதுவரைக்கும் மறைச்சு வச்சிருந்தாரு. அவருடைய கரத்துல, கிருபையில, வார்த்தையில மறைச்சு வச்சிருந்தார். அதுக்கு மேல மறைச்சு வைக்க முடியாது. ஏன்னா தீர்க்க தரிசனத்துல செயல் பண்ணும். இனிமே நான் அரண்மனைக்கு போக போறேன். கரங்களை தட்டுங்க. இப்ப வர்ற வெளிப்பாடு வருது. இனிமே நான் அரண்மனைக்கு போக போறேன், பெரிய பெரிய இடத்துக்கு போக போறேன். மறைச்சு வச்சிருந்தார். நாணல் பட்டியிலே 3 மாதம்தான் மோசையை ஒளித்து வைக்க முடிந்தது, மோசையை மறைத்து வைக்க முடிந்தது. ஆனால் அதுக்கு மேல மறைத்து வைக்கப்பட்டிருந்த மோசே இப்ப எங்க போயிட்டாரு? நேரா அரண்மனைக்கு, பார்வோன் அரண்மனைக்கு போய்விட்டார். இதுவரை உங்கள் ஆவிக்குரிய தகப்பனை, உங்கள் போதகரை தேவன் மறைத்து வைத்திருந்தார். இனிமேல் எங்க கொண்டு போக போறார்? அரண்மனைக்கு கொண்டு போக போகிறார். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ண போகிறார். பூமியில் உள்ள பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை உடைய வாழ்வை எனக்கு தரப்போகிறார். இது எனக்கு மாத்திரமல்ல, உங்களை மறைத்து வைத்திருந்தது உண்மை. நீங்கள் உங்களை மறைத்து வைப்பீர்களே ஆனால் தேவன் உங்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் உங்களை வெளிப்படுத்துவீர்களே ஆனால் தேவன் உங்களுக்காய் செயல்பட முடியாது. இன்னைக்கு அநேகர் தங்களை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எத்தனை சொன்னதை விளைக்கிட்டீங்க? வலது பேர் இடவர் பார்த்து உங்களை வெளிப்படுத்தாதீங்கன்னு சொல்லுங்க. கவனிங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் வாசிக்க வேணாம். நான் சொன்னாதான் பைபிளை திறக்கணும். போற கன்வென்ஷன் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறேன், எல்லாம் அப்படிதான் செய்யறாங்க, நல்லா சிரிக்கிறாங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அவருடைய மடியில் இருக்கிற குமாரனே, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே பிதாவை வெளிப்படுத்தினார். அதனால பிதா என்ன வெளிப்படுத்தினப்பா, அதனால நான் என்ன பண்ண போறேன்? உன்னை உலகம் முழுவதுக்கும் உலக ரட்சகர் ஆக்க போறேன். கரங்களை தட்டுங்க. 1, மறுபடியும் 2, எப்பா உன் நாமத்தை நான் எல்லா நாமங்களுக்கு மேல உயர்த்தி, வானோர் போதலத்தோர் பூமியின் எல்லா நாமத்துக்கு மேல உயர்த்தி, எல்லா நாமங்களும் உன் பேரை சொல்றதுக்கு உன் நாமத்தை ரொம்ப நான் உயர்த்த போறப்பா அப்படின்னு சொல்லி தேவன் தம்முடைய குமாரனுடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறார். அதனாலதான் அந்த இயேசுவின் நாமத்தை அறிக்கை செஞ்ச போது ரட்சிக்கப்பட்டோம். இதே ஸ்டேட்டஸ்ல ஆபிரகாமுக்கு உன் பேரை பெருமைப்படுத்த சொன்னாரே, அதே ஸ்டேட்டஸ்ல இயேசுவின் நாமத்தை எப்படி உலகம் முழுவதும் அறிக்கை செய்கிற ரட்சிப்பின் நாம ஏற்படுத்தினாரோ அதே ஸ்டேட்டஸ்ல நீங்கள் வெளிப்பாடை புரிந்து கொண்டால் உங்கள் பெயரை தேவன் பெருமைப்படுத்துவார். உங்கள் பெயர் உங்கள் சமுதாயத்தில் அறியப்படும். உங்கள் பெயர் சொசைட்டியில் அறியப்படும், உறவினர்கள் மத்தியில் அறியப்படும். மார்ட்டின் எல்சடாய் பெயர் இயேசுவின் நாமத்தில் இந்தியா முழுவதும் அறியப்படுகிற நாட்கள், பல தேசங்களில் அறியப்படுகிற நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. ஆல் ஆஃப் சடன், சடுதியாய், திடீரென்று இந்த கணம், இந்த மகிழ்ச்சி, இந்த பூரிப்பு, இந்த ஆனந்த களிப்பு அவருடைய தீர்க்க தரிசனத்துக்குள்ளே நமக்கு வரப்போகிறது, உனக்கு வரப்போகிறது. ஆகவே உன்னை மறைத்துக்கொள், வெளிப்படுத்தாதே, உன் தலையை காமிக்காத. என் பேரு வரணும்.
இன்னைக்கு நல்லா டேஸ்டா பண்ணமா அப்படின்னு சொல்லணும், தப்பு இல்லை. அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம். ஆனா என் புருஷன் டேஸ்டா பண்ண ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான, நீ பேசாம அமைதியா இரு. ஒரு நாள் சொல்ல வைப்பாரு. சில புருஷனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் பாட்டுக்கு ஏதோ வாயில கொட்டிட்டு அவர் பாட்டுக்கு கையை கழுவிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாரு. என்னங்க நீங்களா எப்படி இன்னைக்கே சொன்னீங்களா, இன்னைக்கு டேஸ்டா பண்ணமா, இன்னைக்கு ஒரு சாரி நல்லா இருக்குமா, இன்னைக்கு நீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறமா, அப்படி என்னைக்கா சொன்னீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அந்த டெய்லி இவ்வளவுதான பாக்குறேன், டெய்லி இவன் சாப்பாடு தானே சாப்பிடுறேன், அதே சாப்பாடு, அதே குழம்பு, அதே மட்டன் குழம்பு, அதே மீன் குழம்பு, அதே டேஸ்ட். அப்புறம் சொல்றதுக்கு என்னன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் வேற யாரையா பாப்பீங்க? கரத்தை உயர்த்தி என்ன கல்யாண சொல்ல மாட்டீங்க? என் படி ஆயிருக்கும் போல இருக்க. ஆமா ஆமா ஆமா, எஸ் எஸ். ஓகே, இங்க பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, இந்த வார்த்தை கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை பாருங்க. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவருடையது, பரலோகத்துக்குள் பலன் மிகுதியாய் இருக்கும் சொல்லிட்டு கீழே பூமியில எப்படி இருக்கும் சொல்லுகிறார். மறுபடியும் 16 வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசமாய் இருக்க கடவுள். யாரை மகிமைப்படுத்தும்படி? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அப்ப இயேசு பூமியில் இருந்த போது இவருடைய கனெக்ஷன் பிதாவோட இருந்தது. நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் என்மேல் பிரியமாய் இருக்கிறபடியால் அவர் என்னை தனியா இருக்க விடவில்லை. அப்ப அவர் கனெக்ஷன் அந்த பிதாவோட, பரலோகத்தில் இருக்கிற பிதாவோட சரியா இருந்தபடியால் இந்த பூமியில் இருக்கிறவர்களுக்கு பிதா கொடுத்த சத்தியத்தை, பிதா கொடுத்த வெளிப்பாட்டை யூதர்களுக்கு போதித்தார். அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து தெரியாது. நல்லா கவனிங்க, ஏதோ யார் வரைக்கும் தெரியாது. ஆபிரகாமுக்கு தெரியும், ஈசாக்குக்கு தெரியும், யாக்கோபுக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு தெரியும் பரலோக ராஜ்யத்தை கொடுத்து தெரியும். ஆபிரகாமை குறித்து எபிரேயர் 11 வாசிக்கும் போது, தாங்கள் தேவன் கட்டி உண்டாக்கின திட அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தார்கள். அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுத்த காரியத்தை சொல்லல. நியாயப்பிரமாணம், பூமியில இப்படி வாழணும், அவங்க கூட சேரக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்டா திட்டு, இது சாப்பிட்டா திட்டு, ஒரு ஸ்திரீ பிரசவான எத்தனை நாள் தீட்டு, சரீரம் தீட்டு, சொவரு தீட்டு, இதுதான். கரத்தை உயர்த்த சொல்வோம், ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் இந்த பூமியில் இருக்கிறவங்களுக்கு வார்த்தைக்குள்ள, இயேசுவுக்குள்ள பிரகாசமாய் இருக்க கடவுள். Think about it. Is my life as a model of Jesus? Is my life fruitful to my neighbor? We bring the God kind life, forgiveness. சில காரியத்தை நினைச்சிட்டே இருக்கக்கூடாது, மறந்துடணும். மறக்க முடியலையா, அவன் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா, முடியலையே முடியலையே முடியல 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 முடியாம இருப்பீங்க. ஆண்டவர்கிட்ட மறக்க முடியல, நான் இதெல்லாம் வேணும்ப்பா, இதெல்லாம் நினைக்க 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 நான் ஆவியில ரொம்ப சோர்ந்து போறேன், சரீரத்துல ஒரு மாதிரி விட 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 ஆடுது. நீ நினைச்சு பாருங்க, நினைச்சுக்கிட்டே இருக்க, டப்ப டப்ப டப்பன்னு கையில ஆடும். கொஞ்சம் மூச்சு வரும். ஏன் மூச்சு வருது? ஏன் கைகள்லாம் ஆடுது? ஏன் நடக்க முடியல? இதுவும் வார்த்தையில ஸ்ட்ராங்கா இல்ல. ஆமென். ஹலோ, கரத்தை உயர்த்து, ஹல்லேலூயா. யாரு மேல கசப்பு இருக்கா, வைராக்கியம் இருக்கா,
உங்கள் இருதயத்தில் கசப்பை வைராக்கியத்தை வைத்தீர்களே ஆனால் மேன்மை பாராட்டாதிருங்கள். அப்படிப்பட்ட நாணம் பரத்திலிருந்து வருகிற நாணமாய் இராமல் ஜென்மஸ்வாவத்துக்கு அடுத்ததாய் இருக்கிறது, பேய்த்தனத்துக்கு அடுத்ததாய் இருக்கிறது, கலகத்திற்கும் சண்டைக்கும் ஏதுவாய் இருக்கிறது. எங்கே வைராக்கியம் இருக்கோ அங்கே கலகம் உண்டு, எங்கே வைராக்கியம் இருக்கோ அங்கே சண்டை உண்டு. ஆனால் பரத்திலிருந்து வருகிற நாணம் வார்த்தையின் மூலம் வருது பாருங்க. ஆவியானவர் என்ன கைட் பண்றார் போலுங்க பாருங்க. அதுல செயல்படுகிற நாணத்துல எனக்கு சமாதானம் இருக்கு. எனக்கு சமாதானம் இருந்தாவே இப்ப நான் சொன்ன பாருங்க, வட 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 ஆடுது, நடக்க முடியல, மூச்சு வாங்குது, அதெல்லாம் இருக்காது. யாருக்காவது மூச்சு வாங்குதா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு பேசிக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். This is the healing clinic. Blessed Peniel Church, Blessed Peniel, all the Sunday worship service is the healing clinic. Healing to the soul, healing to the spirit, healing to the body, healing to the broken family. Bring the healing to the relationship among husband and wife. Bring healing to the children's. ஓன்னு சொல்லுங்க. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆச்சு, மணி ஆச்சு. ஹோலினஸ் டீச்சிங் இருக்கா? பரிசுத்த உபதேசம் இருக்கா? நடைமுறை வாழ்வின் டீச்சிங் இருக்கா? ஆமா. மணி 10 ஆச்சு. அடுத்த வாரம் பரலோக கனெக்ஷன், இன்னும் ஸ்ட்ராங்கா கனெக்ஷன் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஏன்னா இங்க கனெக்ஷன் சரியா இருக்கு. அதனால உங்களுக்கும் பரலோக கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா வார்த்தையில உங்களுக்கு கொடுத்து 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 இந்த பூமியில வெற்றி வாழ்வு, நன்மை அனுபவிக்கிற வாழ்வு, சோம்பரத்தின் வாழ்வு, அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுல உங்களுக்கு ப்ரமோஷன், லாங் லைஃப், ஹெல்த், ஸ்ட்ராங் in spirit and soul and body, no tiredness. எப்போ உற்சாகத்தோட இருப்பீங்க, எப்போ புது தெம்போட இருப்பீங்க. காலை எந்திரிக்கிறப்பயே புது பலனோட புது தெம்போட எந்திருப்பீங்க. இது எல்லாம் அந்த சத்தியத்துக்குள்ள உங்களுக்கு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டாடி, எங்கள் மக்களை இந்த பரலோக கனெக்ஷன்ல ஸ்ட்ராங்கா நீங்க உண்டு பண்ணுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய மனது, என்னுடைய ஆவி, எங்க மக்களுடைய மனது ஆவி வசனத்தோட கனெக்ஷன், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த சத்தியத்துல கனெக்ஷன், கனெக்ஷன், புதிய ஏற்பாட்டு சபை வெளிப்பாட்டுல கனெக்ஷன், ஆபிரகாம் கனெக்ஷன், தாவீது கனெக்ஷன், இயேசுவோட கனெக்ஷன், பிற்கப்பட்ட சரீரம் சிந்தப்பட்ட ரத்தத்துல கனெக்ஷன். இதற்குள்ளே இவர்கள் பலப்பட, இதில் பலப்பட்டு வருகின்ற நாட்கள் தேசத்தின் நன்மையை புசிக்கிற நாட்களாய் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். வருகிற நாட்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஆச்சரியமாய் சடுதியாய் இவர்களுக்கு நன்மை வருவதையும் காரியம் கைகூடுவதையும் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். வரப்போகிற நாட்கள் பிள்ளைகளின் காரியத்தில் நடக்காதது நடக்கும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். வரப்போகிற நாட்கள் கோர்ட்டு கேஸிலே கர்த்தர் இடைப்பட்டு சடுதியான ஜட்ஜ்மெண்ட் வரும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். வரப்போகிற நாட்கள் இவர்களுக்கு அற்புதமான வழிகள் திறக்கப்படும்படி இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். வரப்போற நாட்கள் இங்கே இருக்கிறவர்களுக்கு யார் யாருக்கு எது நடக்கலையோ அங்கே ஒரு முடக்கம், அங்கே ஒரு தடை. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் தடைகளை நீக்கிற கர்த்தர் முன்பாக சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்குள்ளே தடைகள் நீக்கப்பட்டபடியால் நன்றி சொல்லுகிறேன். அற்புதங்கள், அடையாளங்கள், நன்மையின் சாட்சி எல்லா ஏரியாவிலும் வெற்றி, குடும்பத்திலே சமாதானம், பிள்ளைகள் படிப்பிலே உம்முடைய பெரிய ஆசீர்வாதம், பிள்ளைகள் காரியத்திலே அற்புதமான காரியம் கைகூடி வருதல் எல்லாவற்றை சொல்லி எங்கள் மக்களை இன்று இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களோட இருக்க கடவுள்.
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தையை ஆண்டு கொள்ள கடப்பது. எல்லா கரங்களை தட்டி எல்லாம் எழுந்து 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 நின்று எழுந்து 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 நின்று எல்லாரும் ஒரு நிமிஷம் செய்தி கேட்டீங்க இல்லையா? கையெல்லாம் கட்டாதீங்க. கை கட்டுறது வேலைக்காரன் ஆவி. கை கட்டுறது ரிலிஜன். பெரியவங்கள்ட்ட போனா கை கட்டிட்டு போகணும். அது ஒரு மதம். நம்மளாம் பிள்ளைகள். யாராவது அப்பாட்ட போய் டாடி ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் டாடி, கொஞ்சம் கொடுங்க டாடி, பாக்கெட்ல எடுத்து போயிட்டே இருக்கிறாங்க இப்போ பிள்ளைகள்லாம். ஏன்னா நல்லா அறிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ ஒரு நிமிஷம் வாயை திறந்து செய்தி கேட்டங்க இல்லையா? பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் என்னுடைய மனதை, என்னுடைய ஆவியை நான் கனெக்ட் பண்றேன். எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணு. டாடி எல்லாரும் வாயை திறந்து இப்ப ஜெபம் பண்ணு. வாயை தரங்க, வாயை தரங்க, வாயை தரங்க. டாடி, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் பூமியில பொக்கிஷம் இல்ல, பரலோகத்துல பொக்கிஷம். பூமியில நான் உப்பா இருக்கிறது, பூமியில வெளிச்சமா இருக்கிறது. இதுக்கெல்லாம் உம்முடைய கிருபை எனக்கு தேவையா. உம்முடைய சத்தியத்துக்குள்ள நான் கேட்டையா, எனக்கு நல்ல விடுதலை கொடுத்தங்க ஐயா. ஐயா, நான் பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன். என் இருதயத்தை பரலோகத்துல, என் சிந்தைய வசனத்தோட, என் சிந்தைய தேவனுக்கு அடுத்த காரியத்துல அவர் எப்ப வருவா